ஐஸ் கியூப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து நம்ம வச்சுருப்போம். மோஸ்ட்லி வந்து சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக ஐஸ் க்யூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வீட்டில் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சேம் டைம் நம்ம வந்து ஐஸ் க்யூபை நம்ம ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஐஸ் க்யூப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. டொமேட்டோ வந்து ஜூஸ் ஆக்கி ஊற்றி வச்சுப்பாங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய், ஆப்பிள் இந்த மாதிரி போட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணிப்பாங்க. ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருதுங்க. நம்ம வந்து டெய்லி காலையில், அதுக்கப்புறம் ஈவினிங் அல்லது நைட்டு 2 நேரம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு கம்பல்சரி ஐஸ் க்யூப் வந்து ரப் பண்ணணும். டேரெக்டாக ஐஸ் க்யூப் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காட்டன் துணி அல்லது கர்ச்சீஃபில் வந்து நம்ம ஐஸ் க்யூப் போட்டு நல்லா டைட் பண்ணி முகத்தில் ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால நம்ம முகம் வந்து நல்லா பிரைட்னிங் ஆகும். அதே மாதிரி நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். நம்ம எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டு தான் இருப்போம். காலேஜ், ஆஃபீஸு, ஒர்க்கு அந்த மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு இருப்போம். நம்ம வீட்டிலேயே தான் இருப்போம் அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியில் தான் போவோம். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருங்க. ஏன்னா இந்த பொல்யூஷனால் நம்ம ஸ்கின்ல நிறைய அழுக்கு சேரும். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்ததுக்கப்புறமா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஒரு 50% அழுக்கு தான் வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து வெளியேறும். மீதி 50% அழுக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளாரையே தங்கிடும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அழுக்கு தான் நாளடைவில் நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸாக, முகப்பருவாக மாறுது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம ரப் பண்ணணும். நல்லா வந்து டச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தோன்னா ரொம்ப ஃபேஸ் டல்லாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு வெயில் சேராது. அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நல்லா மெதுவாக ஜென்டிலாக நீங்கள் ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து சரியாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு, முக்கால்வாசி பெண்களுக்கு வந்து இந்த முகப்பரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதுவும் இப்போ சம்மர் வேறு வரப்போகுது. சம்மரில் சும்மாவே எல்லாருக்குமே ஹீட்டால் பிம்பிள்ஸு, அந்த வேர்க்குரு கொப்பளம், நெத்தியில் பொறி பொறியாலாம் வர ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸ் இருக்கவங்க காலையில் 2 ஐஸ் க்யூப், நைட்டு 2 ஐஸ் க்யூப் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. இந்த பிம்பிள்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா ஐஸ் க்யூப்ஸ் தான். காலையில் வந்து எந்திரிச்சோனையே நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே ப்ரஷ்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ முகத்தை கழுவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து காட்டன் துணியில் மடித்து ஐஸ் க்யூப்ஸை வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து சரியாகும். அதுவும் சம்மர்லலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஐஸ் க்யூப் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா சம்மரில் ஹீட்னால நமக்கு ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை கம்பல்சரி ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ப்ளெயின் வாட்டர் ஊற்றி தான் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சம்மரில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கிடைக்கும், தர்பூசணி கிடைக்கும். வெள்ளரிக்காவை மிக்சியில் அடித்து அந்த ஐஸ் க்யூப் பெட்டியில் ஊற்றிட்டு, அதே மாதிரி வாட்டர் மெலன் கிடைச்சாலும் அதை ஊற்றி அந்த க்யூப்ஸை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சுருக்கம் விழுந்திருக்கும், விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கெமிக்கல்ஸ் உள்ள க்ரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க ஐஸ் க்யூபை வந்து விரிங்கிள்ஸ் உள்ள இடத்துல கொஞ்சம் நிறையவே வந்து ஜென்டலாக ரப் பண்ணாங்க அப்படின்னா அந்த விரிங்கிள்ஸ் வந்து சரியாகும். நம்ம ரெகுலராக ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிட்டு வரதுனால அந்த சுருக்கம் வந்து சரியாயிரும். ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம முகத்துக்கு நல்லதா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருது, ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு, நமக்கு வீட்டிலையே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதனால எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.